ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ்னா என்ன? கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்ன? அது பண்ற அந்த எஃபெக்ட்ஸ்லாம் என்னன்னு? இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் இல்லாம நம்மளால இந்த பூமியில உயிர் வாழவே முடியாது. அந்த அளவுக்கு நல்ல எஃபெக்ட் குடுத்துட்டு இருக்கு இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ். ஆனா, இந்த பூமியில ஒரு சில ரொம்ப குளிரா இருக்கிற ஏரியால இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் ப்ராசஸ் நடக்காது. அப்படிப்பட்ட இடத்துல தான் ஆர்டிஃபிஷியல் அதாவது செயற்கை கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ட கிரியேட் பண்ணி சும்மா அக்ரிகல்ச்சரல்ல அசத்திட்டு இருக்காங்க. அது எங்க? அது எப்படி சாத்தியம்? அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். சைனால ஒரு சில ஏரியால ரொம்ப குளிரா இருக்கும். அந்த இடத்துல அந்த பிளான்ட்ஸோட குரோத்துக்கு தேவையான அந்த வார்ம் கண்டிஷன் கிடைக்காது. இதனால அந்த ஏரியால அந்த அக்ரிகல்ச்சர் நடக்கிறதே ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் தான். இந்த மாரி இடத்துல தான் அந்த அந்நாட்டு விவசாயிகள் எல்லாருமே அந்த அக்ரிகல்ச்சரல் ஏரியாஸ்க்கு அடியில, அதாவது அந்த பூமிக்கு அடியில ஒரு அலாய்டு பைப்லைன் போட்டு அதுல வேஸ்ட் அண்ட் வுட் ப்ராடக்ட்ஸ்லாம் பர்ன் பண்ணி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதாவது ஹீட்டை மேக் பண்ணி அந்த அக்ரிகல்ச்சரல் லேண்ட் எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அந்த பிளான்ட் growthக்கு தேவையான அந்த வார்ம் கண்டிஷன் கிடைக்கும். அப்புறம் இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் கண்டினியூ ஆகும். போட்டோசிந்தசிஸ் நடக்கும். இதனால அந்த உற்பத்தி அதிகமாகும். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் இந்த சைனீஸ் விவசாயிகள்லாம் நல்ல தரமான செழிப்பான விவசாய பொருட்களை உற்பத்தி செஞ்சு அசத்திட்டு இருக்காங்க.